அதாவது எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். மிஸ் யூனிவர்ஸ் 2023ல வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு வின்னராக இருந்திருக்கீங்க. மெஸ் கூவாகம் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபெஸ்டிவல். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வின் பண்ணேன். ஏன்னா நான் இவ்வளோ ஸ்டேஜ் வந்துட்டேன், அந்த இன்டர்நேஷ்னல் போய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். பட் எனக்கு ஃபினான்ஷியலி எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஃபீமேலாக இருந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிருக்குமோ. உங்கள் வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஏன்னா யாருமே அவ்வளோ அக்செப்ட் பண்ணல. இன்ன வரைக்குமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. திருநங்கைனாலே பஸ் ஸ்டாண்டில் காசு போடுவாங்க, ஏமாற்றுவாங்க. அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திருநங்கை ஏற்றுக்க முடியாது. இறைவனாக பார்க்குற ஒரு சமூகமும் அவங்கள வந்துட்டு ஒரு போக பொருளாக பார்க்குற சமூகமும் ஒரே இடத்துல இருக்கு. ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் 2023 மற்றும் இன்டர்நேஷ்னல் மாடல் இவங்க மிஸ் ரியானா அவங்கள தான் சந்திக்க போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். அதாவது எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். மிஸ் யூனிவர்ஸ் 2023ல வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு வின்னராக இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சுது, இதுக்கான விஷயங்கள் பற்றி நேர்கள்கிட்ட போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ்டர் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் மூலியமாக தான் ஆரம்பிச்சிது. அங்கேருந்து என்னோடய மாடலிங் கெரியர் ஸ்டார்ட் ஆணுச்சு. 2018 தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கிறப்போ மெஸ் கூவாகம் வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபெஸ்டிவல். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வின் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துட்டு நம்ம இதை ஏன் விட்டுடக்கூடாது, நமக்குள்ளே நிறையா டேலண்ட் இருக்குது, ஏன் அதை ஷோ கேஸ் பண்ணக்கூடாது, நம்ம கம்யூனிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், நமக்குள்ளே நிறையா ஸ்கில்ஸ் இருக்குது, கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஸ்கில் இருக்குது, டான்ஸிங் இருக்குது, சிங்கிங் இருக்குது, ஆக்டிங் இருக்குது, இது எல்லாமே ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ரெண்டாவது நான் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர்ன்றதுனால இந்த எண்ணம்லாம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ நான் சர்ச் பண்ணப்போ வந்து ட்ரிச்சியில் மிஸ் ட்ரிச்சி கான்டெஸ்ட் நடந்தது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபீமேலுக்கான கான்டெஸ்ட்டு தான். அது எப்படி சொல்கிறது, அதில் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அவங்க பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து மிஸ் கூவாகம் வின் பண்ண டயத்தில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சனாக இருந்தேன். அப்போ அவங்கக்கிட்ட நான் அப்ரோச் பண்ணேன், பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னப்போ இது வந்து விமென்ஸ்க்கானதுன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டீம்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டீம்கிட்ட பேசிட்டு ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஐ ஹோப் என்னோட பெஸ்ட்டு நிறையா கொடுத்து மிஸ் ட்ரிச்சி டைட்டில் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ நீங்கள் மிஸ் ட்ரிச்சி டைட்டில் வாங்கினதுக்கு முன்னாடி உங்கள் கூட வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு காம்படிஷன் இருந்திருக்கும், கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? கேர்ள்ஸ் வந்து என்னை நிறைய ஏற்றுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஈஸியாக வந்துட்டு அந்த பொண்ணுங்க என் கூட மிங்கிள் ஆகிட்டாங்க. நான் வாக் பண்ணுறது, நான் ஸ்பீச் பண்ணுறது, என்னோடய கான்ஃபிடென்ட்லாம் பார்த்து டிப்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிப்ஸ் சொல்லுவோம். யூஸ்வலி நல்லா பழகிட்டாங்க. பட் காம்படிஷன் வரும்போது டஃப்பு. கண்டிப்பாக அவங்க ஒரு தனி ஃபார்முலா போட்டு ஸ்டேஜில் கலக்கிடுவாங்க. பட் அவங்களோட நம்ம நின்று அதை வின் பண்ணுறதுன்றது ஒரு சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதில் வந்துட்டு பெஸ்ட் வாக்குன்ற சப்டைட்டில் வாங்கினேன் நான். ப்ளஸ் வந்துட்டு ரன்னர் அப் நான் வாங்கினேன் மிஸ் ட்ரிச்சியில். அப்போ வந்துட்டு அந்த ஜட்ஜ் சொன்னாங்க, சனம் ஷெட்டி தான் ஜட்ஜ். அவங்க சொன்னது வந்துட்டு என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். வின் ஆர் லூஸ், நீங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறீங்க, இத்தனை பெண்களோட நிற்கிறதே யூ ஹாவ் டு ப்ரூவ்ட் இவங்களுடைய சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க. அதோட கிஃப்டாக என்னமோ என்னோடய ஒர்க் பார்த்துட்டு என்னை வந்துட்டு மிஸ் ட்ரிச்சியை செலக்ட் பண்ணாங்க. சந்தோஷம். அடுத்தது நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், தமிழ்நாட்டோட நம்மளோட நிற்கக்கூடாதுன்ட்டு நான் வந்துட்டு பேஜெண்ட் வைஸ் சர்ச் பண்ணப்போ தான் இந்தியா லெவலில் ஒரு பேஜெண்ட் நடந்தது. அது வந்து மிஸ் டிரான்ஸ் குயின் இந்தியா, ஒன்லி டிரான்ஸ்ஜெண்டருக்கானது தான். அதுக்கப்புறம் ஏன் நான் ஃபீமேலோட நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் வந்துட்டு, நம்ம ஃபீமேலுக்கான கேட்டகரியிலையும் நம்ம போய் அவங்களுடைய இடத்தையும் நம்ம பறிச்சுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால திருநங்கைகளுக்கு என்னென்ன பார்ட்டிசிபேஷன் இருக்கோ அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் மிஸ் டிரான்ஸ் குயின் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணேன். தமிழ்நாட்டில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் வந்து பெஸ்ட்டு டேலண்ட் அவார்டு, பெஸ்ட்டு ஸ்விம் சூட்டு, பிராண்ட் அம்பாசிடர், அஸ் வெல் அஸ்
மிஸ் டிரான்ஸ்கோர் இந்தியா வின் பண்ணேன். ஓகே. ஸோ அங்கேருந்து எனக்கு வந்து கான்டாக்ட் கிடச்சது. இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்லேருந்து எனக்கு கால் வந்தது. ம். எந்த கண்ட்ரிலேருந்து கால் வந்தது? நடத்துனவங்க வந்துட்டு இந்தியா தான். கண்ட்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாமு, லண்டன்னு, அதுக்கப்புறம் ஜெர்மனு, பாரிஸு, யூஎஸ்லேருந்துலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ அங்கேருந்து எனக்கு கால் வந்தது, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னேன். உடனே உங்கள் ப்ரொஃபைல் அனுப்புங்கன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறதை விட உங்கள் ப்ரொஃபைல் கேப்பபிளாக இருந்தால் தான் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், அதர்வைஸ் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க கண்டிஷனே சொன்னாங்க. ஓகே அப்படின்னு நான் அனுப்பிட்டேன். அது விர்ச்சுவல் ஆடிஷன் இருந்தது, அதுக்கப்புறமேட்டு டெலிகால் ஆடிஷன் இருந்தது, அதுக்கப்புறம் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணி தான் நான் மிஸ் யூனிவர்ஸ் டிரான்ஸ்குள்ளே என்ட்ரி ஆனேன். என்ட்ரி ஆகி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு மிஸ் இன்டர்நேஷ்னலுக்கு போகிறது என்னோட பெரிய பாக்கியமாக நினச்சேன் நான். ஏன்னா நான் இவ்வளோ ஸ்டேஜ் வந்துட்டேன், அந்த இன்டர்நேஷ்னல் போய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். பட் எனக்கு ஃபினான்ஷியலி எந்த சப்போர்ட்டும் கிடையாது. என்னுடைய ஓன் மணியில் தான் நான் போனேன். ஏன்னா அந்த டைமில் வந்து நான் நிறைய ஸ்பான்சர்ஸ் போய் கேட்டேன். இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற டேக்னால யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை. இன்ஃபேக்ட் நான் ஃபீமேலாக இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிருக்குமோ என்னமோ. உங்களுக்கு நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்க? என்னன்னு சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு இன்னும் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்கணுன்றது தெரியல. அவங்களை எப்படி நம்ம கைட் பண்ண போகிறோம், அவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் புரியலை. ஸோ தட் இவங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணால் இவங்க மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஒரு ஃபீமேலுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவங்க போய் வின் பண்ணிட்டு வந்து ஆட் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட மாடல் அவங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு எப்படி இன்னும் சொசைட்டியில் அந்த மாதிரி வரலை, அதனால கூட அவங்க யோசிச்சிருக்கலாம் மேபி. ஓகே. பட் அதில் நான் வந்துட்டு தடையாக நினைக்கல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மொத்த சேவிங்ஸையும் போட்டு தான் நான் வந்துட்டு மிஸ் யூனிவர்ஸ் போனேன். அந்த டைமில் என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. இப்போ சேவிங்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுங்கள். அப்போ இந்த மாடலிங்க்கு முன்னாடி ரியானா அப்படிங்கிறவங்க யார்? அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதை நீங்கள் எப்போ எந்த வயதில் உணர ஆரம்பிச்சிங்க? இதை யார்கிட்ட ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணீங்க? உணர ஆரம்பிச்சது நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, 4th படிக்கும்போது. அப்போ எனக்கு என்ன வயசுன்னு இருக்கும், ஒரு 9 வயசு. அப்போ தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா நான் படித்தது எல்லாமே பாய்ஸ் ஸ்கூலு. அப்போ வந்துட்டு எல்லா பாய்ஸும் என்னை மட்டும் ஒரு வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படி? ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. என்ன இன்னொரு பையனோட மிங்கிள் பண்ணி இவன் வாளு அப்படிலாம் டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே ஃபீல் ஆகுது நம்ம பொண்ணு தானோ அப்படின்னு. அப்புறம் வீட்லேயே நிறைய திட்டுவாங்க, இப்படி நடக்காது, அப்படி நடக்காது, அப்படி பண்ணாது, இப்படி பண்ணாதுன்னு திட்டுவாங்க. இதெல்லாம் இருந்து ஒரு 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 அடல்ட் ஏஜ், அதாவது டீன் ஏஜ் வரும்போது எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என் ஃபேமிலியில் வந்துட்டு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா ஷார்ட்டாக ஹேர் வளர்க்குறது, ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணிக்கிறது, அந்த தாடி மீசை எல்லாமே நாங்கள் வந்துட்டு சிமெண்ட்டானு ஒன்று சொல்லுவோம். அந்த பட்டையாக ஒன்று இருக்கும், ஒரு கம்பி மாதிரி இருக்கும், ப்ளக்கர் லைக், அதை வச்சு அப்படி வேரோட பிடுங்குவோம். ஸோ இதெல்லாமே பண்ணுவேன். இதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு வித்தியாசமாக பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. பட் நான் வந்துட்டு வீட்டை விட்டு போகலை, வீட்டோடயே இருந்து நான் இப்படி தான் நான் சொல்லி அவங்கள ஓரளவுக்கு ஏற்றுக்கவும் வச்சுட்டேன். ஓகே. ஆனால் நான் அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டேன், அவங்க சொல்படி கேட்டு நடந்துக்கிட்டேன். ஓகே. இதை உங்கள் வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஏன்னா யாருமே அக்செப்ட் பண்ணலையே, இன்ன வரைக்குமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஓகே. இப்போ கூட ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ சொசைட்டி மாறி இருக்கு, நிறைய பேர் வந்துட்டு ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாஸில் இப்போ நான் உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கதே எங்கள் வீட்டுக்கு ஒரு பெருமை தானே, என் பொண்ணு இப்படி வரா அப்படின்னு. அந்த ஐடென்டிட்டி அவங்கள்ட்ட நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால அவங்க எல்லாம் என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் பிஃபோர் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு இதை பற்றின ஒரு ஐடியாவே கிடையாது. ஓகே. கடுமையான எதிர்ப்பு. பட் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலிங் முடிக்கும் போதே வந்து நீங்கள் வந்து ஒரு யூ ஆர் அ கேர்ள், நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கான ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தடுத்து காலேஜ் லெவல் அப்படிங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கேன் டான்ஸில். ஸோ இந்த காலேஜ் டேஸ்லாம் எனக்கு என்ன ஒரு கை கொடுத்ததுன்னா, என்னோடய கலை வந்து கை கொடுத்தது. ஏன்னா நான் வந்து காலேஜில் ஒரு பீக் டான்ஸர். எங்கள் காலேஜில் எல்லா கல்ச்சுரல்ஸ்லேயும் என்னோடய இன்ட்ரொடக்ஷன் சாங் தான் இருக்கும். 2வது ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரியாக இருந்தேன். ஸோ தட் என்னோட டீஸ் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. காலேஜை ரெஃபரன்ஸ் பண்ணி நான் வந்துட்டு யூனிவர்சிட்டி லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஒன்லி ஒரு டான்ஸர் நான் தான்.
கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ அப்படின்றப்ப எல்லா இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு என்னை அனுப்புவாங்க. ம். அப்படின்றக்கப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, காலேஜில் இருக்க பசங்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நீ வந்து ஃபெமினிசமாக இருக்கிறதுக்கு ஒரு வேளை நீ டான்ஸராக இருக்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ம். பட் நான் அது அப்படி கிடையாதுன்னு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ம். ஏன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு டான்ஸர் இருக்கலாம், அவங்க ஸ்ட்ரைட்டாக கூட இருக்கலாம், அவங்க மேலாக கூட இருக்கலாம். பட் என் மேலே இருக்க ஸ்டிக்மா அந்த ஹோல் டான்ஸர் மேலே விழக்கூடாது இல்லையா? நீ பரதநாட்டியம் ஆடுறதுனால தான் இப்படி இருக்குன்னு அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது. வந்துட்டோம்னா ம். இந்த ஹோலுமே அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால் நான் அப்படி கிடையாது தம்பி, நான் இப்படி தான், எனக்கு பிடிச்சனால பரதநாட்டியம் கற்றுக்கிறேன், டான்ஸ் வேறு இது வேறேன்னு சொல்லி புரிய வச்சேன். ஓகே. நான் சொன்ன மாதிரி இந்த செக்ரட்டரி கொஞ்சம் ஒரு ரூல் பண்ணுற இடத்துல இருந்ததுனால எனக்கு அந்த ஸ்டிக்மா இல்லை காலேஜ் லைஃப்பில். ஸோ இப்போ காலேஜில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப இப்பயே வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு. அப்போ வந்து ட்ரெஸ் பண்ணி போயிருக்கும்போது கண்டிப்பாக பாய்ஸ்லாம் வந்து ஏமாந்துருப்பாங்களா? இல்லை எந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க உங்களை பார்த்துட்டு? ப்ரப்போசல்ஸ்லாம் ஏதாவது வந்துதா? கண்டிப்பாக வந்திருக்கணுமே. இல்லை, அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கூட கொஞ்சம் நல்லா மேக்கப் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாம் மேக்கப் சென்ஸ் இருக்காது. சுண்ணாம்பு அடித்த மாதிரி அடிச்சுட்டு போவோம். பட் அந்த கணத்தை தொட்டு இந்த இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு படத்தில் வர மாதிரிலாம் டீஸ் பண்ணுவாங்க. பட் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து கிளாஸே அட்டன் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைன் ஆர்ட்ஸ் ரூமில் தான் இருப்பேன். எனக்கு என்னோட கிளாஸ்மேட்ஸ் தான் எனக்கு எல்லாமே எழுதி கொடுப்பாங்க, நோட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதில் என் மேலே ஒரு ரொம்ப ஃபராக இருந்த ஒரு பையன் தான் எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ரெக்கார்ட்ஸ் எழுதி வைக்கிறது. அவருக்கு உங்க மேல ஒரு பிரியம், லவ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தான் அந்த லைஃப்ல இருந்தால் எனக்கும் அவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஆனது. அது ஒரு 16 இயர்ஸ் ஓடிச்சு அப்படியே. 16 இயர்ஸ்? எஸ். ஸோ ஒரு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரி வச்சுக்கலாமா? நீங்கள் அப்படி தான் இருந்தீங்கன்னு. ஓகே. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணீங்க? ஸோ இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கா அந்த ரிலேஷன்ஷிப்? எப்படி இல்லை, பாஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு பேசி. ஓகே. ஹி காட் அ மேரேஜ். அவர் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. ஸோ நானும் அதை வந்து விலகி வந்துட்டேன். ஸோ எதனால் வந்து இந்த ஒரு பிரிவு அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற ஒரு பிரிவு தான். ஓகே. அடுத்த தலைமுறைன்றதை கொடுக்க முடியாது. ஓகே. அப்போ இது தெரிஞ்சு தானே வந்து உங்ககிட்ட பழகியிருப்பாரு. அப்போ பாய்ஸுடைய எதிர்பார்ப்பு என்ன உங்ககிட்ட? சரி, பாய்ஸுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது. ஒரு அந்த டீனேஜ் காலத்தில் அட்ராக்ஷன் தேவைப்படுது. ஃபிசிக்கலாக இருக்கலாம், மென்டலாக இருக்கலாம். அது யார் கூட வேணாலும் வரலாம். அவருக்கு என் கூட வந்துச்சு. நானும் அவருக்கு உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் மெச்சூரிட்டி லெவல்னு ஒன்று வரும். 30+ அப்படின்னு நம்ம தாண்டும் போது சொசைட்டி, ஃபேமிலி, அவங்க நீட் என்னன்னு அப்போ தான் யோசிக்க வரும். அப்போ யோசிக்க வரும்போது டிசிஷன் தான் அவர் வந்துட்டு நான் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க ஃபேமிலிக்காக அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் தான் வந்துட்டு உன்னால் ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் அது வந்துட்டு அதை ஒன்று சொன்னால் மட்டும்தான் இவங்களை நம்ம இக்னோர் பண்ண முடியும். வேற எந்த காரணத்தை சொல்லி நான் இக்னோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஹார்டு தான், அதை கேட்குறதுக்கு ரொம்ப கடினமான விஷயந்தான். பட் அதை ஏற்றுக்கிட்டேன், சகிச்சிட்ருக்கேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் சேவிங்ஸில் தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்து யூனிவர்ஸ், மிஸ் யூனிவர்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூ பண்ணி இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஓன் சேவிங்ஸ்னால் எப்படி வந்தது? அப்போ உங்களுடைய படிப்பு, வேலைகள்லாம் நீங்கள் என்ன மாதிரி போயிட்டுருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி காலேஜ் பண்ண டயத்துலேயே வந்துட்டு நான் கம்யூனிட்டி காலேஜ் முடிக்கிற டயத்தில் தான் அப்பா பாஸ்ட் அவுட்டு, அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆனேன்னா ஒரு கம்யூனிட்டி மூலயமா தான் சடனாக வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. அப்படின்னுக்கப்போ நான் ஒரு பேக்கரிக்கு வேலைக்கு போனேன். பேக்கரியில் வேலை பார்த்தேன், ஒரு 2 months வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு எங்கள் கம்யூனிட்டி ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி ஒரு அவுட்ரீச் ஒர்க்கர் ஒர்க்கு, ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்காங்க, இவ்வளோ ஒரு சேல்ரி இருக்குது, பண்ணுறீங்களா? இதுக்கு மெயின் குவாலிஃபிகேஷன் படிப்பு கிடையாது, நீ கம்யூனிட்டியாக இருக்கணும். கம்யூனிட்டினா நீங்கள் சொல்கிற அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நீ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் போய் பேச முடியும், அவங்களோட ஒன்றால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற திட்டங்கள், அவங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களை நீ அவங்கக்கிட்ட கொண்டு போக முடியும். இப்போ மேலோ ஃபீமேலோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்கிட்ட பேசினா அவங்களுக்கு புரிதல் இருக்காது. இப்போ நானாக என்ன சார்ந்தவங்க தானே, எனக்கு என்ன இருக்கோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும்னு நான் பேச ஆரம்பித்தேன். அப்படி தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 8-7 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். நல்ல ஏர்னிங் இருந்தது. அதில் சைமல்டேனியஸாக என்னோடய கலையை நான் விடலை. என்னுடைய சீனியர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஃபைன் ஆர்ட்ஸில், அவங்க எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் என்ன ஆகிட்டாங்க, ஒவ்வொரு காலேஜுக்கு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் ஹெச்ஓடி ஆகிட்டாங்க, சில பேர் பிரின்ஸிபல் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கான்டாக்ட்லாம் என்கிட்ட இருந்தது. அவங்களுக்கு தெரியும் என்னோடய டேலண்ட்டு தெரியுன்றனால அவங்களே என்னை யூஸ் பண்ணாங்க. நீ திருநங்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் டு பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாங்க.
அதை வச்சு காலேஜுக்கு NAC ப்ளஸ் எல்லாம் இருக்கும், A++ இந்த சர்டிஃபிகேட்டில் வரும். அந்த NAC கம்யூனிட்டிக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு என்னை நம்பினாங்க அந்த காலேஜ். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது. அந்த காலேஜ்லேயும் அந்த பிள்ளைங்களும் என்னை ஏற்றுக்குச்சுங்க. அந்த பசங்க பொண்ணுங்க எல்லாமே என்னை ஏற்று மேம்னு மரியாதையாக கூப்பிட்டு, ரீசெண்டாக கூட விமென்ஸ் டேக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அவ்வளோ ஒரு அப்ளாஸ். ஒரு கொரியோகிராஃபராக போய் 4 வருஷம் இருந்து, அதுக்கப்புறம் கோவிட்டுக்கு அப்புறம் இந்த இஷ்யூஸ்லாம் விட்டுட்டாங்க, இந்த ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் விமென்ஸ் டேக்கு என்னை கூப்பிட்றதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. கண்டிப்பாக ஒரு திருநங்கையாக இருந்து நீங்கள் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருநங்கைனாலே பஸ் ஸ்டாண்டில் காசு போடுவாங்க, ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திருநங்கை என்னால் ஏற்றுக்க முடியாது. யாசகன்றது கேட்டு வாங்குறது, ஒருத்தவங்க மனசார கொடுக்கறது, அதை வந்து பறிக்கிறதுன்றது 100% தப்பு தான். எங்கள் சமூகத்தில் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க தான். எந்த தலைவியோ யாருமோ வந்து அப்படி வழிப்பறி பண்ணுறவங்கள கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான தண்டனையை கொடுப்பாங்க, அதுக்கான பெனால்ட்டி அவங்க இருக்கும். பட் சமுதாயம் வந்துட்டு அந்த ஒரு நபரை பார்த்துட்டு த ஹோல் கம்யூனிட்டி அப்படின்றத ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஆமாம். என்னை பொறுத்தளவுக்கு அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு இன்மெச்சூரிட்டி பீப்புள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் வளரும்ன்றது அவங்க தெரியாமல் இந்த ஒரு சில பேர் வந்துட்டு சில விஷயங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது மாதிரி தான் இந்த திருநங்கைகளும் கேட்டால் கொடுக்க போகிறாங்க, அவங்கள்ட்ட ஏன் நீங்கள் அதை பறிக்கிறீங்க? அது பறிக்கிறப்போ அது என்ன ஆகிடுது, எல்லாரும் இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு நல்லவங்க உதவி பண்ண வராங்க, ஒரு திருநங்கை வந்தால் கூட அவங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. இது ஒரு சிலர் பேர் பண்ணுற தப்பு தான். அந்த ஹோல் கம்யூனிட்டி அப்படி கிடையாது. இப்போ ஆண்களில் வந்துட்டு கொலைக்காரவங்க இருக்காங்க, பெண்களில் விபச்சாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் சொசைட்டி வந்துட்டு அந்த ஹோல் கம்யூனிட்டி சொல்கிறதே கிடையாது. இன்னார் பண்ணார் தட் பர்சன் தான் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு யாசகம் கேட்டாலோ இல்லை வேற ஏதாவது பண்ணாலோ இவங்கெல்லாம் இப்படி தான்ப்பா, இவங்க எல்லாமே இப்படி தான்ப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட அப்படி பணம் பறிக்கிறாங்களா, உங்ககிட்ட கேட்குறாங்களா, எதிர்த்து கேளுங்க, கையை நீட்டி கேளுங்க, அப்போ அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எதிர்த்து கேளுங்கன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, விபச்சாரம் பண்ணுறது அப்படின்னா. ஆனால் ஆண்கள் வந்து திருநங்கைகளை தவறாக பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தானே அவங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இல்லை மேம். அதுக்கான பின்புலன்களில் நிறைய வலி வேதனைகள்லாம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அப்யூசஸ்க்கு யார் ஆளாகிறாங்க? திருநங்கை சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் தான் ஆளாகிறாங்க. இப்போ வந்துட்டு சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு நிறைய சட்டங்கள் வந்துடுது. இப்போவும் வந்து பாலியல் ரீதியாக நிறைய துன்புறுத்தல்கள் நடந்துட்டுருக்கு. 80 வயசு பாட்டிலேருந்து 6 வயசு குழந்தை வரைக்கும் அப்யூசஸ் நடக்குது. ஆனால் அவங்களோட இதெல்லாமே வெளியில் வருது. இந்த திருநர் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் அப்யூசஸ் வந்துட்டு வெளியிலே வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை சொன்னோம்னா அந்த குழந்தைய டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. நீ இப்படி இருக்கிறனால தான் அப்படி பண்ணுறான், நீ இப்படி இருக்கிறனால தான் அப்படி பண்ணுறான்றாங்க. அந்த பர்டிகுலர் அந்த அந்த பார்ட்டி அந்த மெயின் பர்சனை வந்துட்டு அவங்க போய் கேட்க மாட்டாங்க. அந்த திருநர் சமூக குழந்தையோட பெற்றோர் வந்துட்டு நீ யாரால பாதிக்கப்பட்டியோ அவனை போய் கேட்க மாட்டாங்க, அந்த குழந்தைய தான் இது பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்களை சைக்காலஜிக்கலி சின்ன வயசுலேருந்து பாதிக்குது. ஒரு கட்டத்தில் காதலிச்சும் விட்டுட்டு போயிடுறான், சொசைட்டி விட்டுடுது. இப்போ வேலை கேட்குற இடத்துலையும் நீ இப்படி தானேன்னு ப்ரீ ஜட்ஜ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு மெட்டீரியலாக பார்க்குறதுனால பல பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படி தானே பார்க்குறீங்க, நான் என்னோடய வாழ்வாதாரமாக மாற்றிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ அது தள்ளப்படுறது யாருனால? சமூகத்தினால தான் தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா, உங்களுடைய ஆப்வியஸ்லி. என்னோட கண்ணோட்டம் கிடையாது, நானும் ஒரு திருநங்கையா இருந்து நான் சொல்றேன். இதுதான் உணர்வுபூர்வமான திருநங்கைகளை விஷயம். வந்து ஒரு கடவுளுக்கு சமமா பார்த்து ஆசீர்வாதம் வாங்குற சமூகமும் ஒரு பக்கம் இருக்கு. இருக்கு. குழந்தை பிறந்தா திருநங்கையை ஆமா. கூப்பிட்டு முதல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கினாதான் அந்த வம்சம் நல்லா இருக்குன்னு யோசிச்சு அந்த மாதிரி ட்ரீட் பண்ற இடத்துல இந்த அளவுக்கு இறங்கி பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்லட்டுமா, இறைவனா பார்க்குற ஒரு சமூகமும் அவங்கள வந்துட்டு ஒரு போக பொருளாக பார்க்குற சமூகமும் ஒரே இடத்துல தான் இருக்கு. இப்போ 2 பேரையுமே ஈக்குவலாக பார்க்குறாங்க. ஒருத்தவங்க ஹை பீக்காக பார்க்குறாங்க, இல்லாட்டி லோவாக பார்க்குறாங்க. அப்போ யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியும்? நிச்சயமா. இந்தியாவை பொறுத்தளவுக்கு யார் யார் கூட வேணாலும் இருக்கலாம். ஒரு வயதுக்கு வந்ததுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருந்துட்டு கூட நீங்கள் வேற ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அது தப்பு இல்லைன்னு சட்டம் இருக்குது. விபச்சாரம் வந்து குற்றம் இல்லைன்னு சட்டம் இருக்குது. ஆனால் அந்த கண்ட்ரியில் வந்துட்டு திருநங்கைகள் வந்துட்டு பாலியல் தொழில் பண்ணால் அது வந்துட்டு க்ரைமாக பார்க்குறாங்க. உண்மையிலேயே வந்துட்டு க்ரைம் வந்துட்டு ப்ராஸ்டியூஷனை க்ரைமாக பார்க்குற கண்ட்ரி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். தாய்லாந்து. ஆனால் உலகத்தோட அத்தனை என்ஜாய்மெண்ட் எங்கே இருக்குது? பட்டாயா, தாய்லாந்து.
அப்போ ஒரு நாட்டில் அதுக்கு சட்டமே இருக்குது, அது விபச்சாரம் வந்துட்டு கடுமையாக தண்டிக்கப்படுதுன்னு. நம்ம இதில் சட்டம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்குன்னு ரேஷன் கார்டு கண்டிப்பாக. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. வேலை வாய்ப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இது மார்க் பண்ணுறாங்க. மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி அதற்கும் படிப்புக்கும் சரி வேலைக்கும் சரி. இப்போ இந்த இடத்துல என்ன குறைபாடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறைபாடுகள் வந்துட்டு இன்டர்மீடியட்டால் தான் நடக்குது. சட்டங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க, அதுக்கான சலுகைகளை கொடுத்துட்றாங்க. அது யாருக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, அது இடைத்தரகர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்களால நியாயமாக கிடைக்க வேண்டிய நபர் திருநங்கைகளுக்கு போய் சேர மாட்டேங்குது. அவங்க யாருன்னு பார்த்து அனலைஸ் பண்ணணும். அது ஒன்று. ரெண்டாவது, இன்னும் வேலை வாய்ப்பில் முழுமையாக வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேரளவில் இருக்குதே தவிர இன்னும் நிறையா வந்து பண்ணணும். ஓகே. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது, பல இடங்கள்ல வந்துட்டு இன்னும் புரிதல் இன்னும் கொஞ்சம் வரணும். திருநங்கைகளை பற்றி எப்படி என்ன அப்படின்றது வரணும். ஒரு திருநங்கையாக இருந்து உங்களுடைய சக திருநங்கைகளுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு அவேர்னஸ் அப்படின்னா உங்களுடைய மரியாதையை இன்னும் அதிகப்படுத்திக்க நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, இல்லை இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐ பர்சனலி தாட் வந்துட்டு நம்ம யாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறதோ அட்வைஸ் எடுக்கிறதோ என்னை பொறுத்தளவுக்கு அது இல்லை. ஒவ்வொருத்தரும் சுயமரியாதையோட இருங்க, ஒவ்வொருத்தரும் சுயமாக வாழுங்க. அந்த வாழ்க்கையை எப்படி வந்துட்டு கொண்டுட்டு போகணுன்றதை நீங்கள் எடுத்துக்கோங்க. வாட் எவர் எல்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, பட் அதுக்கு ஒரு நியதி வேணும். நீங்கள் சொன்ன மாதிரி யாசகம் கேட்டாலும் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வேணும், அதுக்கு ஒரு ஒரு பண்பாடு வேணும். அதை நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் அழகாக எனக்கு 10 ரூபா கொடுமான்னு கேட்டால் 10 ரூபா அன்பாக பேசினா 10 ரூபான்ற இடத்துல 100 ரூபா கூட கொடுப்பாங்க, 50 ரூபா கூட கொடுப்பாங்க. உட்காந்து உங்ககிட்ட சகஜமாக கூட பேசுவாங்க. நீங்கள் அடித்து பிடுங்குனீங்கன்னா அது என்ன விதத்தில் நியாயம்? அப்போ நேர்மையாக இன்னொருத்தர் திருநங்கைகள் வந்துட்டு காசு கேட்டுட்டு வராங்க. அப்போ என்ன ஆகும்? இன்னைக்கு காலையில் நான் பல்லவனில் வந்தேன். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், என்னோட பெரியவங்க தான் காசு கேட்டாங்க. அப்போ வந்து என்ன அவங்க, நான் வந்துட்டு கிளாஸ்லாம் போட்டுட்டு இருந்ததுனால என்ன ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டு என்கிட்ட தலையில் கை வச்சிட்டாங்க. அப்புறம் நான் அழுத்துட்டு மம்மி நான் தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ நீ அடி அப்படின்னு பேசினாங்க. அவங்க கடை கேட்டுட்டு வரப்போ எப்படி கேட்டுட்டு இருக்காங்க, சார் அம்மா மேடம் யாசகம், சார் அம்மா மேடம் யாசகம்னு கேட்குறாங்க. யாருமே கொடுக்கல. என் பக்கத்து சீட்டில் இருந்த ஒரு லேடி கொடுத்தாங்க. அப்போது அவங்க எந்த ரியாக்டும் பண்ணிக்கல. அவங்க அப்படியே கேட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு சப்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் அடாவடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அடாவடி பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன வீட்டில் இப்போ நியாயம்? இந்த சர்ஜரி அப்படின்றீங்க, அதுக்கு என்ன தோராயமாக எவ்வளோ செலவாகும்? எத்தனை நாட்களுக்கு வந்து இதுக்கான ரெஸ்ட் இருக்கும்? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது எத்தனை நாளில் நடக்கும் சர்ஜரிக்கு? சர்ஜரிக்கு கரெக்டாக 6 மந்த் கவுன்சிலிங் இருக்கணும். கவுன்சிலிங் எடுக்கணும். எஸ். ஏன்னா இதோட நெகட்டிவ்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா இதுக்கு அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், உடம்பு நல்லா பார்த்துக்கணும், இல்லாட்டி மறுபடியும் ரீசர்ஜரி வரும், இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம மென்டலி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்குது. லைக் இந்த பால்வினை நோய், ஹெச்ஐவி இல்லை வேறு ஏதாவது தொற்றுகள் இருக்கான்னு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அது க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் சர்ஜரிக்கே போவாங்க. சர்ஜரிக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1.5 lakh ஆகும். அதுக்கப்புறம் சடங்குகள் இருக்குது, நம்மளுடைய மாத்திரை இருக்குது, எல்லாம் சேர்த்து அரௌண்டு 3-4 lakh வந்துடும். படித்தவங்க வேலைக்கு போய் அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்க்குறாங்க. படிக்காதவங்க யாசகம் கேட்டோ இல்லை மற்ற வழிகளையோ அவங்க ஏர்ன் பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை சேர்க்குறாங்க. சேர்த்து நாங்கள் கொண்டு போய் எங்களுக்கு எப்படின்னா வாழ்க்கையில் ஒரு திருமணம் மாதிரி இது. ஒரு கல்யாணம் பண்ணோன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணுக்குன்னா நகை சேர்த்து வைப்பாங்க, பையனுக்குன்னு அதை சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் திருநங்கை ஆழ காலத்தில் இருந்து சின்ன 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 அமௌண்ட் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு எனக்கு எப்போ வருதோ, அது 18 வயசுலேயும் வரலாம், 28 வயசுலேயும் வரலாம், 38 வயசுலேயும் வரலாம். அப்படிலாம் இருக்குது. அப்போ நாங்கள் பண்ணுறோம். அந்த பணத்தை அதுக்கு முழுசாக செலவு பண்ணுறோம். அந்த வாழ்நாளில் சேவிங் பண்ண எல்லாத்தையும் செலவு பண்ணுறோம். நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓன் ட்ரஸ்ட் இருந்தது. இந்த ட்ரஸ்ட்டெல்லாம் எதனால் நான் ஏற்படுத்தினேன்னா, என்ன மாதிரி இருக்கிற நிறைய திருநங்கைகள் வந்து சொசைட்டியோட மிங்கிள் ஆகணும், அவங்களையும் இந்த ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் ஈடுபட வைக்கணும். எங்களுடைய ட்ரஸ்ட்டோட மெயின் மோட்டோவே வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும். ரோட் சைடில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான். நான் எதை நினச்சி கொடுக்குறேன்னா, என்னோடய அம்மா அங்கே இருந்தால் எப்படி நான் நினைப்பேன், என்னோடய அப்பா அங்கே இருந்தால் எப்படி நினைப்பேன் தான் நான் நினச்சி இதை ஆரம்பித்தேன். அது நல்லா பண்ணிகிட்ருக்கோம், இன்ன வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அதில் திருநங்கைகளையும் ஈடுபடுத்திக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தவங்க வந்துட்டு யாசகம் கேட்குறீங்க, பாலியல் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கஷ்டப்பட்டு கூட எங்கள் ட்ரஸ்ட்டில் வந்துட்டு சாப்பாடு ஆக்கி போடுறதுக்கு திருநங்கைகள் காசு கொடுப்பாங்க. நீ செஞ்சு போடு, உனக்கு என்ன அரிசி வேணுமா அப்படின்னு நான் போய் வாங்கிட்டு வரேன், காய்கறி வேணுமா நான் போய் எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு வரேன்.
அப்ப அந்த உணவை நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்கிற மாதிரி செஞ்சு நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என் கூட வர திருநங்கைகளோட மக்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பாண்டிங் கிடைக்குது. பரவாயில்லையே, இந்த பொண்ணுங்களும் இப்படிலாம் பண்ணுறாங்களே, இப்படியும் நல்லவங்களும் இருக்காங்களே. ஸோ இதுதான் எங்களோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். சர்ஜரி இது மாதிரி தான். எல்லாமே சின்ன சின்னதாக பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல்ஃபில்லான சோல்ஃபுல்லான ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். திருநங்கை வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பேசலாம். தொடர்ந்து நேயர்களுக்காக நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லையும் பேசலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.